லெஃப்ட்டு லெஃப்ட்டுன்னு வந்து லெஃப்ட் பக்கத்தில் வரும்போது லெஃப்ட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா சடனாக எப்படி கட் பண்ண முடியும்? பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய ஆமாம் அந்த டீ கடைக்கு பக்கத்துலேயே இருக்கு. புல்லட் ஷோரூம் இருந்துச்சு, புல்லட் சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுல்ல, ஆமாம் அது பக்கத்துலேயே இருக்கேன். லெஃப்ட்டு இடம் வாங்கி அந்த மாதிரி கூட பிஸ்னஸ் பண்ணிடலாமோ? என்ன தெரியும் உங்களுக்கு அதில்? ஏகா ம் என்ன ப்ரோ நமக்கு என்ன தெரியும் ப்ரோ? பைக் வாங்கும்போது கூட பைக் ஓட்ட தெரியாது, ஓட்டி கற்றுக்கலையா? அந்த மாதிரி ஒருத்தனை பின்னாடி உட்கார வச்சுன்னு ஓட்டி கற்றுக்குறீங்க. எல்லாமே பாடம் தானே ப்ரோ. கற்றுப்போம். ரைட்டு. எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ப்ரோ, ம் அடுத்தவன் அட்வைஸே கேட்காத, எப்படியோ தோல்வியோ அதை நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தான் அந்த வீடியோ எடுக்கிறவர். அவரே இந்த கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஸ்ட்ரைட்டு லெஃப்ட்டு அதை கேட்டால் தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் போய் யூட்டன் போட்டு வரணும். நீங்களாம் கற்றுக்கணும் போனோம் ப்ரோ. இப்போ தானே சொன்னீங்க. ப்ரோ ப்ரோ அதே தான். நான் வந்து பார்க்காத ரெகுலராக ஒரு 10 தடவை ஒரே ரூட்டில் நான் போயிட்டு இருந்தாலும் 11ஆவது தடவை போகும்போது ஏதோ ஒரு கடையை நான் வந்து என் மைண்டை ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுருக்கோம். நான் புது இடம் நினச்சிப்பேன். அந்த இடத்துலையே அந்த கடையை தாண்டாமையவும் அங்கேயே நிற்பேன். நின்று மேப்பை போட்டு நம்ம போக வேண்டிய ஸ்ட்ரெயிட்டா லெஃப்டான்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் நகருவனேவும். அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து கடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கடையை தாண்டுனா அடுத்த கடை தெரிஞ்ச கடையாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் நான் அந்த தெரியாத கடையை தாண்டணும்ல, அதான் மேட்ரு. இடதுபுறமாக செல்லவும். அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் ரூட்டு சொல்லாதீங்க. இதுக்கப்புறம் நான் போகிறதா ரூட்டு. இதுக்கப்புறம் எனக்கு தெரியும். ஏன்னா அந்த கேஸ் அந்த இடம் எனக்கு தெரியும், அந்த லேண்ட்மார்க்கு. இதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்று சொன்னால் எப்படி சொல்கிறது, சொல்லன்னா அப்படி பேசுறது. உங்களோட தேவை இதுக்கப்புறம் இல்லை. லைட் கூட நல்லா தான் இருக்குது. லைட் ஒரு மண்டபம் வருமே, அந்த மண்டபத்தில் சம்பவம் பண்ணி ஏதாவது சண்டை போட்டுருக்கீங்களா? இல்லை ப்ரோ. ஏன் மிஸ் பண்ணீங்க இந்த மண்டபத்தை? அங்கேயே ஏதோ சம்பவம் பண்ணிடலாம், ஒரு லேண்ட்மார்க் ஆகிடுச்சு நமக்கும். சின்ன மண்டபம் ப்ரோ. சின்ன இடத்துல போய் பண்ணாதான் ப்ரோ அந்த பிரச்சனை பெருசாக வெளியே தெரியும், பரபரப்பாக இருக்கும். நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. பெரிய இடத்துல பண்ணோம்னா நம்ம ஒரு சின்ன புள்ளியாக போயிடுவோம். என்ன டைம் ஆகுது, இன்னும் கூட சைக்கிள் ஷாப் திறந்து வச்சு ஒர்க் பண்ணுறாருன்னா நம்மளாம் இந்த வயசில் என்ன பண்ணுவோம்? ஊர் சுற்றிட்டு இருக்கோம், அவர் அண்ணா உழைச்சிட்டு இருக்காரு. அந்த வித்தியாசம் அதுதான். உழைப்புக்கு காரணம் இளமையில் உழைக்காமல் முதுமையில் உழைக்கிறார். அவர் இளமையிலேருந்து உழைச்சிக்கிட்டு தான் இருப்பார், குடும்பத்துக்காக இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்காரு. அது எப்படி இளமையில் உழைக்காமல் இருப்பார் அவர்? ரஜினி சொல்லியிருக்காரு, ரஜினி உழைச்சி 100 கோடி சம்பாதிச்சாரு. அண்ணன் ஒரு சைக்கிள் பஞ்சர் ஓட்டினா 10 ரூபா தான் கிடச்சிருக்கோம். அப்போ ஒரு 5 ரூபாய்க்கு ஓட்டிருப்பாரு, 20 ரூபா 30 ரூபா. அவர் இதெல்லாம் அந்த பாட்டில் சொல்லலையே. என்ன சொல்லலை? அவர் எங்கே சொல்லுவார்? எழுதி கொடுத்தது வைரமுத்துல, அவர் எப்படி சொல்ல முடியும் அவரால்? வைரமுத்து எழுதி கொடுத்தா அவர் சொல்லிடுவாரா? வைரமுத்தை பார்க்குறோமோ நம்ம ரஜினியை பார்க்குறோமா ஸ்க்ரீனில்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ரஜினி நடிகர் தான், அவர் ஒரு டூல் தான். அதெல்லாம் அதுக்காகலாம் ஒரு படத்தோட கருத்து வந்து ஒரு நடிகரோட கருத்துலாம் கிடையாது. இப்போ வைரமுத்து பெரிய ஆளா, ரஜினி பெரிய ஆளா ப்ரோ? இது என்ன ப்ரோ கதை? இது என்ன ப்ரோ கதையாக இருக்குது? இதுதான் ப்ரோ கதை. சொல்லுங்கள். இப்போ நான் ரஜினியை பார்த்து வளருவேனா, வைரமுத்தை பார்த்து வளருவேனா? அதே இன்னொரு பாட்டில் கூட சொல்லியிருக்காரு, இமயமலை ஆகாமல் எனது உயிர் தூங்காது. அதுக்காக ஒரே பாட்டில் ஒரு பெரிய பால்காரன் பணக்காரனை மாறினாரு. அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே. அந்த பாட்டு நான் ரெகுலராக கேட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன்.
ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். உங்க பைசப்ஸ் ஏறதுக்கு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு, அதுக்காக வந்து என் பைசப்ஸ் ஏறினதுக்கு அவர் பாட்டு பண்ணாரா? ஓகேங்களா, அது உதவி இருக்கு உங்களுக்கு, அதுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணுமே தவிர. ஆமாம், எனக்கு நான் பார்த்தது ரஜினி தான், நான் அப்படி பார்த்து தான் வளர்ந்தேன். அதுக்குள்ளே போய் அவர் யாருக்கு எழுதியிருக்காரு, யார் பாடியிருக்காங்க, யார் டான்ஸ் கொரியோ பண்ணியிருக்காங்க, இதெல்லாமா நான் பார்க்க முடியும்? அது வந்து சினிமா வந்து என்ன ப்ரோ, அது வந்து நீங்கள் வந்து என்ன இப்படி எப்படி தெரியுமா சொல்கிறீங்க? இந்த எம்ஜிஆர் காலத்தில் வந்த படம் மாதிரி, எம்ஜிஆர் ஒரு படத்தில் வந்து செத்து போயிட்டார் அப்படின்னா அடுத்த படத்தில் எப்படா உயிரோட வந்தான் அப்படின்னு வந்து சின்ன வயசுல வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்குற கேள்வி இல்லை இல்லை, அந்த அளவு அப்படி கிடையாது. நான் ஜென்ரலாக ஒன்று கேட்டேன். என்ன பண்ணுறது பாருங்க, அதுக்கு நீங்கள் பதில் தெரியாமல் முழங்காலக்க முடிச்சு போடக்கூடாது. பதில் வந்து என்கிட்ட இருக்கு, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். சினிமாவில் இருக்கிறது ரியாலிட்டியில் எப்படி அதை வந்து இது பண்ண முடியும்? சினிமா அந்த லிரிக்ஸுக்கும் ரஜினிக்கும் எப்படி சம்மந்தப்படுத்துறீங்க? அது வந்து நீங்கள் யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? டைரக்டர்கிட்ட போய் கேட்கணும். நீங்கள் இந்த கேள்வி டைரக்டர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ நம்ம 2 பேர் பேச நமக்குள்ளே தானே கேட்க முடியும். அப்போ ரஜினிகிட்ட மட்டும் போய் கேட்டுறீங்களா? இப்போ நம்ம 2 பேர் பேச நம்ம 2 பேருக்குள்ள தான் போட்டிங்க, 2 பேருக்கு தான் போட்டி. செல்வாக்கு அந்த லைனே வேண்டாங்கிறது, இது எடிட்ல தூக்கிடுவாங்க. இங்கே 2 பேருக்கு தான் போட்டி, இது வந்து மறக்கவே முடியாது. நீங்கள் வந்து இடையில யாரையும் கூப்பிடக்கூடாது. யாரையும் கூட மாட்டேன். அண்ணன் என்ன பண்ணாரு, தவறு பண்ணாரு, கீழே கொட்டிட்டு இருக்காரு. போய் பார்ப்போம். ஏரியா வேட்டையை இருக்காரா? அப்புறம் அந்த நாய், நான் உண்மையே அந்த நாய் எனக்கு பாசமாயிட்டு போடுவோம். ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான் போட்டேன். வீட்டு வாசலில் வந்து படுத்து என்னை காக்க ஆரம்பிச்சிச்சு அது. ஆனால் எல்லோரும் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பே சிவத்தில் வர்ற கமல் மாதிரி நான் அந்த நாயோட கிளம்பலான் இருக்கோம். அன்பே சிவ மாதிரியா? அன்பே சிவம் கமல் உங்களுக்கு தெரிகிறாரு, அந்த டைரக்ட் பண்ண சுந்தர்சி உங்களுக்கு தெரியலையா? ப்ரோ நம்ம வீட்டை தாண்டி நான் போயிட்டு இருக்கேன் மறந்து. எனக்கு தெரியல, சொன்னீங்களா ப்ரோ? நீங்கள் தான் சொன்னீங்களே இதுக்கப்புறம் எனக்கு ரூட்டு தெரியும் அப்படின்னு. நான் தான் சொன்னேன் ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் ப்ரோ, ஒரு கடை நான் வந்து என் மைண்டில் இல்லை அப்படின்னாலுமே அதை நான் பழைய கதை ஆயிரும் எனக்குங்களா. முன்னாடி சொன்ன விஷயம் என்ன, கரெக்டாக பேசணுமா இல்லையா? ஒரு விஷயம் சொன்னேன், அது பார்த்தீங்களா அடுத்த நொடியே நடக்குது நமக்கு வந்து. நான் பாட்டு லெஃப்ட் நோ 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 இதுக்கப்புறம் எனக்கு ரூட்டு தெரியும் அப்படின்னீங்க. இல்லை ப்ரோ, இவ்வளோ ரூட்டு தெரிஞ்சவன் வீடை தாண்டி போகிறீங்க. ஒரு லெஃப்ட் கட் பண்ணால் வீடு. சரிங்களா, அது தெரியாமல் போய்கிட்டு இருக்கேன் நான். அது என்னென்ன அந்த கடை மறைச்சிச்சு நினைக்கிறேன். ஒருவேளை அதான் கூட காரணமாக இருக்கலாம். பார்த்தீங்களா வழி எப்படி போகிறீங்க ரசிகர்களும். நான் வந்து இது தவறு தான், நான் இதை மறந்தேன் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. இல்லை, இது வந்து என்னென்னா அண்ணன் கடை திறந்துருந்தாருன்னு தெரியும். அண்ணன் கடையை பூட்டிருக்காரு, அதனால எனக்கு மறந்து போச்சு. அது அதான் 24 ஹவர்ஸ் அவர் திறந்துருப்பாரு. அண்ணன் மேலே தப்பு இருக்குது அதில் கொஞ்சம். இப்படி சொல்கிறீங்களா இதை? ஓ, என்னவா ஒன்று பண்ணணும் ப்ரோ. இப்போ நான் உங்களை சமாளித்து உங்களை லாக் பண்ணணும்ல, இப்போ நான் என்ன பண்ணுறது?